வேதாளம் படத்தை பத்தி நறுக்குன்னு 5 பாயிண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம தலை 50 படங்களுக்கு மேல நடிச்சிருந்தாலும் அவரோட கெரியர்ல தீபாவளி அன்னைக்கு வெளியாகிற 3வது படம் வேதாளம். இந்த படத்தை பத்தி அப்படி இப்படின்னு பல கதைகள் வந்துச்சு. நம்ம சூப்பர் ஸ்டாரோட அதிசய பிறவி, அதுக்கப்புறமா பாட்ஷா அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, கல்கத்தால தங்கை லக்ஷ்மி மேனனோட படிப்புக்காக அங்க கணேஷ் அப்படின்ற கேரக்டர்ல தங்கியிருக்காரு நம்ம தலை. ரொம்பவே அமைதியான ஆளா. ஆனா லக்ஷ்மி மேனன் நம்ம தலையோட தங்கச்சி இல்ல அப்படின்றதும், அவரும் ரொம்ப அமைதியான ஆள் இல்ல, பெரிய டான் அப்படின்றதும் தெரிய வர, இதுக்கு பின்னால இருக்க உண்மைதான் இந்த படத்தோட கதை. வழக்கமா சிறுத்தை சிவாவோட டைரக்ஷன்ல பயங்கர அதிரடியா படம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போய் உட்கார்ந்தா இது அப்படி இல்ல. ஆனா இது வேற மாதிரி தலை படம். ரொம்பவே சென்டிமெண்ட், அதாவது நம்ம வரலாறு முகவரி அதுல பார்த்த மாதிரி ரொம்பவே பாசக்கார தலைய இந்த படத்துல நம்ம பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயம், முதல் பாதியில கதைக்கு போய் உட்கார டைரக்டர் ஏன் அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாரு அப்படின்றதுதான் புரியல. ஸ்ருதிஹாசன் இந்த படத்துல இருந்தாலும் அவங்கள விட லக்ஷ்மி மேனன் நிறையவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மொத்தத்துல தலையோட ஹார்ட்கோர் ரசிகர்களுக்கு படம் பிடிக்கும்.